Hallelujah. Praise the Lord. Praise the Lord. God bless you. இன்றைய செய்திக்குள்ளாய் கடந்து வருகிறதில் மிகுந்த சந்தோஷம். I'm really joyful today to be among you. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம பாட்டு பாடியது போல அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். Amen. The unusual methods of God's communication. வழக்கத்திற்கு மாறாக தேவன் நம்மோடு தொடர்பு கொள்வது. வேதாகமத்தில் அநேக இருக்கு. தூதர்களை கொண்டு தொடர்பு கொண்டிருக்கார். அநேக விதங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 5 தலைப்பில் we are going to meditate it. என்னோடு பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் இன்றைய அந்த 5 தலைப்பையும் அதனுடைய சாராம்சத்தையும் நாம் பார்ப்போம். ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. என்ன பிரதர் புதுசா சொல்ல போறீங்க? வேதாகமும் பழையது, ஆனால் ஒவ்வொரு கருத்துக்களும் ஆண்டவர் இன்று நம்மோடு பேச விரும்புவது, நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி நம்மோடு பேச வேண்டும் என்று ஆண்டவர் இன்று விரும்புகிறார். அதற்காக யாத்திரையாகவும் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை திரவுகோல் வசனமாக நாம் வாசிப்போம். யாத்திரையாகவும் 20-21. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். 20வது வசனத்தை வாசித்துக்கிட்டு இருக்கேன். அவர்கள் இரவு பகலும் வழி நடக்க கூடும் படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அமேன். 20வது வசனத்திலிருந்து நான் 22வது வசனத்து வரைக்கும் பார்த்திருக்கேன். வழி நடத்தும்படியாய் தேவன் அவர்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்திலும், இது நமக்கு தெரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை he was leading them. Today God is going to lead you through an unusual method. He is going to communicate in an unusual method. அதாவது வழக்கத்துக்கு மாறாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேச போகிறார். அதே போல வேதாகமத்தில் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு 5 சம்பவத்தை குறித்து வெகு சீக்கிரமாக பார்ப்போம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, neither the pillar of cloud by day or not the pillar of fire by night left its place in front of the people. புரியுதா? அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம். The pillar of cloud, it was during the daytime, and in the night time it was the pillar of fire which was leading them. அதுவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமிப்பு. Amen. It was an unusual method. God was leading them. God was talking to them. எங்க அங்க நின்றுச்சோ they were staying there and they were stopping there. அவங்க அங்க நின்றாங்க. அது போல ஆண்டவர் ஒரு 5 விதமான unusual methods இன்னைக்கு பார்க்க போறோம். வெகு சீக்கிரமாக, வழக்கத்துக்கு மாறாக ஒரு 5 விதங்கள். முதல் விதம் என்ன பார்த்தீங்கன்னா, it was a rainbow. வானவில். யாருக்கு? நோவாவுக்கு. அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11லிருந்து 17 இருக்கு. இப்போ வாசிக்கல, நான் ஜஸ்ட் ஐ டெல் யூ. இட் இஸ் அபவுட் அ கவனன்ட். இட்ஸ் அபவுட் அ உடன்படிக்கை. இன்னைக்கு ஒரு 5 சி பார்க்க போகிறோம். இந்த 5 தலைப்பில் ஒரு 5 சி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ burning bush. unusual method. A burning bush is talking. Believers, imagine. Amen. அது யாருக்கு? மோசேவுக்கு. It was for Moses. It is recorded in Exodus chapter 3 verses 1-12. 1ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். அதாவது எரிகிற ஒரு முட்செடி. ஆமென். முட்செடியிலிருந்து, ஆனால் அது எந்த போகவில்லை. அதிலிருந்து he was speaking to Moses. அது எதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, I have given it as a topic as calling. ஒரு அழைப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சீனா பார்த்தா it was a covenant. செகண்ட் சீனா பார்த்தா it's a sign of a covenant, but we call it as a covenant. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, it is the calling. முச்செடியில் அழைப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். டாக்கிங் டாங்கி. பேசுகிற ஒரு கழுதை. யாருக்கு? பிலேயாமுக்கு, ஃபார் பாலாம். அது எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு? நம்பர்ஸ் 22-21-35. என்னாகமம் 22வது அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இருக்கு. அதனோட தலைப்பு நான் கொடுத்திருக்கிறது, இட் இஸ் அ காஷன். எச்சரிப்பு ஆர் எச்சரிக்கை. முதல்ல இட் வாஸ் அ கவனன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ காலன். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா காஷன், எச்சரிப்பு. நான்காவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப். வாட் இஸ் தட்? ஃபிங்கர் ரைட்டிங் ஆன் த வால். ஒரு கை ஒரு சுவற்றின் மீது எழுதுகிறது. அது யாருக்கு? பெல்ஷஸ்ஸார் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு, பாபிலோனிய ராஜாவுக்கு எழுதப்பட்டது. இட் இஸ் ரெக்கார்டட் இன் Daniel's 5th chapter. தானியேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 9 வசனம் வரைக்கும் இருக்கு. அதற்கு நான் கொடுத்திருக்கிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டர்னேஷன். கான்ஸ்டர்னேஷனா ஒரு பீதி. அவனுக்கு பெல்ஷஸ்ஸாருக்கு ஏற்பட்ட ஒரு பீதி. நமக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கை எழுதும் போது நமக்குள்ளே ஒரு பயமும் ஒரு பயங்கரமும் இருக்கும். அதே போல அவனுக்கு ஏற்பட்டுச்சு.
இது 4வது தலைப்பு, வெகு சீக்கிரமாக பார்க்கலாம். 5வது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃப்ரம் ஹெவன். நம்ம பாடியது போல எலியாவுக்கு தேவன் அக்னியை மழை பொழிந்தார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கலாம். அதற்கு நான் கொடுத்திருக்கிற டாபிக் கான்சக்ரேஷன், சுத்தம் செய்வது, சுத்தமிடுதல். ஆமென். சுத்திகரிப்பு. ஆமென். ஸோ இன்றைய இந்த 5 தலைப்பில் வெகு சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் அ கவனன்ட், செகண்ட் இஸ் அ காலிங், தேர்ட் இஸ் அ காஷன், ஃபோர்த் இஸ் அ கான்ஸ்டர்னேஷன், ஃபிஃப்த் இஸ் அ கான்சக்ரேஷன். உடன்படிக்கை, அழைப்பு, எச்சரிக்கை, பீதி, சுத்தம் செய்தல். அல்லேலூயா. ஆமென். ஸோ முதல் முறையாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு நோவா. என்ன பிரதர், நோவா கதை எங்களுக்கு நல்லா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், அந்த வானவில் ரெயின்போலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி வருகிறேன். ஆமென். என்ன வகையான ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது, அந்த உடன்படிக்கையின் மூலமாக நாங்களும் நீங்களும் அறிந்து கொள்வது என்ன. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இருக்கு. நம்ம 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வில், அதாவது இங்கிலீஷ் ரெயின்போ, அந்த வானவில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமி மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. எதை நோக்கி பார்ப்பார்? அந்த வானவில்லை நோக்கி பார்ப்பார். வானவில் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இட் இஸ் ஹேவிங் 7 கலர்ஸ். இட்ஸ் a விப்ஜிஆர் கலர். ஆஃப்டர் த ரெயின் வாஸ் ஃபினிஷ்ட், ஆண்டவர் ஒரு ரெயின்போவை அழகாக போட்டார். அந்த அப்போ நோவா பார்க்குறான். அந்த காலத்தில், நோவா காலத்தில் இப்போ இருக்க மாதிரி தான் இருந்தாங்க. மழை வரும்னு சொன்னாங்க, புரியுதா? கேட்கல. நோவா பாட்டுக்கு பேழையை செய்து கொண்டிருந்தான். நீங்களும் நானும் அதான் செய்து கொண்டு இருக்கிறோம். சொல்கிற ஆண்டவர் வருவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேக மீதில் வருவார். அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2000 வருஷம், 2021 வந்துருச்சு பிரதர். எப்போ வருவார்? அதி சீக்கிரத்தில் வரப்போகிறவராக இருக்கிறார். அதே போல தான் நோவாவும் சொல்லிட்டு இருந்தான், கேட்கல. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்தார். He brought a great flood on the earth. Everybody knows that 40 days and 40 nights raining. Amen. Hallelujah. And only Noah, his family were saved. After saving this family, இந்த குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்த பிற்பாடாக ஒரு உடன்படிக்கையை அவன் மீது செய்கிறார். இது எனக்கும் பூமி, 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஆமென். நோவாவோட என்ன சொன்னாரு? நான் உன்னோடு கூட உடன்படிக்கையை செய்துள்ளேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இட் இஸ் a sign of a covenant. ஆமென். அல்லேலூயா. நோவாவோடு என்ன பண்ணாரு? இனிமேலு மழையை கொண்டோ, அந்த வெள்ளத்தை கொண்டோ நான் ஜனங்களை அழிக்க போவதில்லை. சில பேர் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு மழை இல்லை, அப்போ அடுத்த வாட்டி அக்கினி தான். அல்லேலூயா. தெரியாது. இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான். we don't know, but we have to be prepared for his coming. அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கும்படியா இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பியூட்டிஃபுல்லா பேசியிருக்காரு பார்த்தீங்களா? he was speaking through a beautiful rainbow. amen. speaking through a rainbow, saying that I will remember your covenant. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக கவனன்ட்ஸ் இருக்கு. அல்லேலூயா. அதுதான் சொல்ல வருகிறேன். என்ன இருக்கு? ஆபிரகாமிக் கவனன்ட், ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாட் வாஸ் தட்? இட் வாஸ் இன் த பாடி. இட் வாஸ் இன் த பாடி. வாட் வாஸ் தட்? இட் வாஸ் சர்க்கம்சிஷன். விருத்த சேதனத்தை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் விருத்த சேதனம் செய்திருக்கிறோமா? இல்லை. ஏன்? நம்ம செய்ய தேவையில்லை. நாம விருத்த சேதனம் செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை. அதான் பவுல் அழகாக எழுதியிருப்பாரு. அங்கே ஒரு பிக் கான்ஃப்ளிக்ட் வரும்போது, why only the Jews? Why not the Gentiles? Because the Gentiles have to circumcise their heart. Amen. Hallelujah. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். That is the covenant God is telling. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் எப்படி இருந்தது? அவர் he was really broken in his heart. ஆண்டவர் இருதயத்தில் துக்கப்பட்டவராய் அந்த ஜனங்களை பார்த்தார். அந்த 6வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, people were so much wicked. Wickedness was around the earth. Because of their wickedness, God said that I am going to make this earth perish. அதே போல செய்தார். வெள்ளத்தை கொண்டு வந்தார், வெள்ளத்தை கொண்டு அழித்தார். அந்த துக்கம் தேவனுக்கு வராதபடிக்காய் உங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. இட் இஸ் த ஆபிரஹாமிக் கவனன்ட். அடுத்தபடியான கவனன்ட்டை பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த நியூ கவனன்ட். அல்லேலூயா.
What is the new covenant that Jesus brought by the cross and by his crucifixion and the resurrection? It is the baptism. Hallelujah. Hallelujah. அதாவது அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அல்லேலூயா. அப்போ சில பேர் சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுத்தாதானா. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். It is a sign of a new covenant that you are born again. Hallelujah. பழையவனர் எல்லாம் மரித்து போயினர், எல்லாம் புதிதாயினர். You have to become new. God is communicating today to you saying that I have made a covenant with you. உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்துள்ளேன், அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறவராக இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், நான் உங்ககிட்ட செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து போவதில்லை. அதே போல நீங்களும் செய்து கொண்ட அந்த புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருங்கள். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. I was faithful with the rainbow. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மழை வெள்ளத்துக்கு அழித்ததுக்கு அப்புறம் இதுவரையிலும் ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையில் நினைவு கூர்ந்து அதில் உத்தமமாக இருக்க. I so faithful in this covenant. Same way we have to be faithful. What type of covenant God has made with you and me? He said that I will not make you to perish. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீயும் நானும் இனி அழிந்து போவதில்லை, நித்தியமாக அவரோடு கூட நாம் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாமும் அவரோடு கூட அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை நிமித்தமாய் நித்தியமாய் ஜீவிப்போம். எப்போது? அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது, அவரை சொந்த ரட்சகர்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது, மூழ்கி எழும்போது, புதிய மனுஷனாகும் பொழுது, உங்கள் இருதயங்கள் விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுது, பழைய கிரியைகளிலிருந்து புதிய கிரியைகள் மாறும்போது, நீங்கள் அநேகர் கேட்கலாம், பிரதர் நான் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் பிரதர், புதியவனாகவே ஆகணுன்ற, ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, this is the sign of the covenant I have established between me and all life on the earth. அந்த நினைவு கூறுதலில், அந்த கவனன்ட்ல நாம நிலைத்திருப்போம். அல்லேலூயா. எப்பவுமே அந்த ரெயின்போ பார்த்தீங்கன்னா நினைச்சுங்க, ஆண்டவர் என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. when you see the rainbow, what is the covenant? It is the new covenant which God has made with you. You will have to remember. அந்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். என்ன உடன்படிக்கை? நான் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் பிறந்திருக்கிறேன். அதே போல அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வரணும். நோவா அதை சொன்னா, ஏண்டா வாங்கடா பழைக்கு ஒருத்தர் கூட வரல அவரோட குடும்பத்தாரை தவிர்த்து. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், I have made a new covenant with you. A new covenant is with you. Hallelujah. அந்த கவனன்ட்டுக்குள்ள நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்தோஷிப்போம். Hallelujah. First topic we have already completed. That is about the Noahic covenant, which is the rainbow. He spoke through the rainbow. அந்த வானவில்லின் மூலமாக ஆண்டவர் நோவாவோடு பேசினார், அவனுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். ஆபிரகாமோடு பேசினார், விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையின் சாயல், சைன் he has given. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம், மாறிவிட்டோம். இனி அநேகரை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளாய் போய் அடுத்த ஒரு இதுக்குள்ள போவோம். நம்ம எப்படி பேசிட்டு இருக்காரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நோவா, it was about a covenant, it is with a rainbow. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மோசஸ், it is the burning bush, it is a calling. என்ன பிரதர் சொல்றீங்க? மோசே burning bush, it is a calling, அழைப்பு. What is the type of calling brother? என்ன அது அப்படின்போது யாத்திரையாகமம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 3:2, Exodus chapter 3 verse 2. அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்தும் வேகாமல் இருந்தது. வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? மோசஸ் 40 years லவ்லி லைஃப், ஜாலியாக உட்காந்துருக்கான் எகிப்தில், ராஜபாரம். அப்போ யாரோ சொல்லிவிட்டாங்க, உன்னால தான்டா ரட்சிப்புன்ட்டு தெரியாதனமாக போய் ஒரு மர்டர் பண்ணிடுறான். ஓடு மாமனார் தேசத்துக்கு, மீதியான் தேசத்துக்கு. இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? இது ஹோரேப் மலையில் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் 40 years பியூட்டிஃபுல் was the palace. The next 40 years he's a shepherd. அடுத்த 40 years he was a deliverer of the Israelites and he is taking back. 120 yearsல பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு அவனை மோசேயை. அதே போல உங்களே என்னையும் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். இப்போ யோசித்து பாருங்களேன், அவன் ஒரு எத்தனையோ முறை அவன் போயிருப்பான், முச்செடி எரிந்திருக்க கூடும், ஆனால் அது என்ன ஆச்சு? வெந்து போகாமல் இருக்கு. Generally what happens if there is a fire, you've seen a lot of forest fires, அப்படியே பயங்கரமா. இப்போ டிவியில் கூட பார்த்துருக்கோம், Colombia, Australia, many places. When you see the forest fire, it goes very rapidly, so much. அது வேகமாக போகும், அப்படியே எரிச்சுக்கிட்டே போவோம். அந்த இடம்லாம் அப்படியே அஸ்திமானம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும்.
ஒன்றுமே இருக்காதாங்க, அப்படியே அப்படியே போவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா த ஃபயர் இஸ் தேர் பட் இட் இஸ் நாட் கன்சூமிங். அது என்ன ஆச்சுன்னா வெந்து போகாமல் அப்படியே இருக்குது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பாருங்கள். அப்போ என்ன ஆச்சு இவனுக்கு? இஸ் ஸோ ஸ்கேர்ட். மோசேவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா அது, அப்படியே கிட்ட போகிறான். அப்போ ஆண்டவர் ஒரு 7 விதமான அறிவிப்புகளை கொடுத்துக்கிறார் அவனுக்கு. இன் திஸ் பார்ட், இந்த எக்ஸோடஸ் 3:1-12 பார்த்தீங்கன்னா 7 விதமான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஈ செலக்ட்ஸ் மோசஸ். அவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். இத்தனை பேரில் இவ்வளோ மல்டிடியூட் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் கொண்டு போனோன்னா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், அது மோசே. ஃபர்ஸ்ட் ஈ செலக்ஷன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 years ஒரு ப்ரிப்ரேஷன் பீரியட் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் 40 he studied everything, but now he is with the sheep. ஷெப்பர்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். Now God is just preparing Moses. Moses, get prepared yourself to go and fight against the Pharaoh. புரிஞ்சுதா? And deliver the people. God is just molding and preparing him. அடுத்தபடிங்கன்னா அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா God calls him. அவர் அவனை அழைக்கிறவராக இருக்கிறார். He calls him Moses. Moses. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் 2 வாட்டி, ஒரு வாட்டி கேட்டால் தெரியாதா அவங்களுக்கு? அதே போல் பார்த்தீங்கன்னா சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நான் தான், ஆபிரகாமே ஆபிரகாமே 2 வாட்டி ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு he has a purpose. Amen. Hallelujah. God is calling you today. He is calling you and me today. For what? Deliver my people. Amen. There are a lot of troubles. Please deliver them. All the downtrodden people. அநேக பாவத்தில் விழுந்திருக்கிற மக்கள், அவங்களை அழைக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை உன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டப்பா, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். You are born again now. நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். You are with the new covenant. But what he is doing in the second, in an unusual way, is coming in the bush. அதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே முச்செடி நடுவே தோன்றி அவர் என்ன உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக அழைக்கிறார். உன்னில் இருக்கும் பயத்தை நீக்கும்படியாக அழைக்கிறார். உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிறார். என்ன அடையாளம் சொல்றார் அவரு? இதே ஒரே மலையில நீ எல்லாரையும் கொண்டு வந்து நீ ஆராதிக்கணும். அவன் போய் என்ன கேட்குறான் பார்வோன் கிட்ட, மோசே எங்களுடைய ஜனங்களை அனுப்பு. என்னத்துக்கு? I wanted to go and worship my God. Hallelujah. He is calling you to worship. He is calling you to bring many souls towards God to worship. ஆராதனை செய்யும்படியாய் அழைத்து கொண்டிருக்கிற தேவன். அமேன். அப்புறம் அவன் அனுப்புறாரு. He sends him. போகும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு திக்குவாய், என்னால் முடியாது. அப்புறம் ஆரோனை அனுப்புகிறார். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த முச்செடியிலிருந்து வந்த ஓசை, அந்த முச்செடியிலிருந்து ஆண்டவர் பேசின காரியம் உன்னையும் என்னையும் இன்று அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போமா? God is unusually talking. He first spoke through a rainbow. வானவில்லின் மூலமாக ஒரு கவனன்ட்டை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா from a burning bush he is talking to you and me and saying that come, go and do my work. Hallelujah. எசாயாவை அப்படி சொன்னார், போ. எரேமியாவை பார்த்து சொல்றார், போ. பவுலை பார்த்து அதை தான் கூறினார். Hallelujah. புறஜாதிகள் மத்தியில் நீ போய் ஊழியம் செஞ்சு புறஜாதிகளை நீ என்னிடத்தில் கொண்டு வரும்படியாய் நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah. இதில் 7 தலைப்பில் பார்த்தா he selects, he prepares, he calls, he makes us holy. அவன் ஏன்னா அந்த கால ரட்சைகளை கழட்டுறாரு. அந்த இடத்துக்கு பரிசுத்த ஸ்தலம். You have to be holy. Amen. அப்புறமா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான் போக மாட்டேன். He removes his fear. பயப்படாத, because he is a murderer. Imagine, he has committed a murder and a crime and he has come, but God is saying that I have forgiven you. When God has தேவன் உங்களை மன்னிச்சிட்டார்னா what man can do, brothers? Hallelujah. பிசாசு என்ன பண்ண முடியும்? சொல்லி சொல்லி தான் காட்ட முடியும். ஆமென். ஆனால் தேவன் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மறைவாக தூக்கி போட்டு விட்டார். Hallelujah. உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி விட்டார். Hallelujah. He has made us holy. Removes the fear. ஒரு அடையாளத்தை வர கொடுக்குறார். ஆமென். கோலும் தடியுமாக போகிறான். Hallelujah. 40 வருஷத்தில் அவங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் இன்று அனுப்புகிறார். Hallelujah. God is sending you. Not only he calls, he is also sending you and me to the people who are down, who the people who are going to perish. அந்த மாதிரி ஜனங்க மத்தியில் உங்களை என்னையும் அவர் அனுப்புகிறார். அனுப்பி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, Hallelujah. அவர்களை மீட்டு கொண்டு வா, என்னுடைய ரத்தத்தால் அவங்க கழுவப்பட வேண்டும், என்னை சொந்த ஜனமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். Hallelujah. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். You are called, you are chosen because God loves you more and more. பிசாசு என்ன வேணா சொல்லட்டும் பிரதர், சாத்தான் என்ன வேணா சொல்லட்டும்,
அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு உடன்படிக்கை செய்தவர். He made a covenant. He is calling you and we are going into the third topic. Hallelujah. ஸ்தோத்திரம். மூன்றாவது தலைப்புக்குள்ளாய் நாம் வெகு சீக்கிரம் கிளம்பி போகிறோம். பிலேயாம், இட்ஸ் a talking donkey. பாலாம், இட்ஸ் a talking donkey. என்னாகமும் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்காக 28வது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்துட்டு இங்கே பிலேயாமுக்கு நடந்த நிகழ்வை நாம் குறித்து பார்ப்போம். என்னாகமும் 22வது அதிகாரம் 28வது வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கழுதையை கொண்டு பேச வைக்க முடியும் நம்முடைய தேவன். ஆதியிலே பார்த்தோம், சிற்பமானது he was so much having wisdom and he was talking. இப்போ அடுத்தபடியாக ஒரு மிருகம் பேசுது. எது? கழுதை. அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பிலேயாம் யாரு? who's Balaam? அவன் he was a sorcerer type of a prophet. புரிஞ்சுதா? அவன் எதுக்கு போயிட்டு இருக்கான்? பாலாக்குன்னு ஒரு ராஜா. ஓகே, அந்த பாலாக்குங்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப செழித்து போயிருக்காங்க. ஐ கேனாட் டூ எனிதிங், என்னால் ஒன்றும் முடியல. அவங்கள சபிக்கும்படியாக இவனை கூப்பிட்டுருக்கான். இவன் போகும்போது ஆண்டவர் he wants to give him a caution. நமக்கு எங்கேயுமே எது ஒரு காரியத்துக்கு போகும்போது he cautions us. He gives us a caution. மகனே, நீ போகும்பொழுது ஜாக்கிரதையாக இரு. உன்னை அழைக்கிறவன் யார்? அவன் எதற்காக அழைக்கிறான்? எல்லா விதத்தையும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியா கழுதையை கொண்டும் பேசுவார். இங்கே அப்படி தான் கழுதைக்கு பேசுது. 3 முறை அடிக்கிறான். 3 முறை அடிக்கிறான். அங்கே என்ன ஆச்சு? ஒரு தேவதூதன் நின்றுட்டு இருக்கான் பட்டயத்தோடு. இவரு சொல்கிறாரு, என் கையில் ஒரு பட்டயம் இருந்தால் நான் உன்னை வெட்டி போட்டிருப்பேன்ட்டு இவருடைய வாக்குவாதம். ஆனால் அந்த கழுதை சொல்லிச்சு, டேய், நீ மட்டும் சாக மாட்ட, என்னையும் நீ குற்றத்தில் கொண்டு போயிட்டு இருக்க. புரிஞ்சுதா? டெஃபினெட்லி அந்த ஆசோ அந்த டாங்கியோ அது அழிந்திருக்காது. இவன் தான் செத்து போயிருப்பான். அதுபோல தான் ஆண்டவர் நமக்கு காஷன் செய்யும்படியாய் அநேகர் மூலமாக பேசுவார். ஃபார் யூ இட் குட் பி a parrot. ஃபார் யூ இட் குட் பி anything. The whispering voice of the Lord will talk to you. Listen, be cautious. பிறகு போய் என்ன பண்றான்? அவன் ஆசீர்வதிக்கும்படியே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் முதல்ல ஒரு கவனன்ட் பண்ணாரு, அடுத்தபடியாக அழைத்திருக்கிறார். He gives us a caution. You are not going to curse my people. You are not going to be a curse in your life. You are going to be a blessing. I am going to bless my people. I am going to bless my generation. I am going to bless your generation. All our generation should be blessed. அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்மானம். ஆனால் இங்கே என்ன பண்ணிச்சு? இவன் பாலாக்கு என்ன பண்ண போறான்னு தெரியாது. இவன் போயிட்டு இருக்கான். அப்போ இந்த ஒரு காஷனில் போனதுனால he went and gave forth the blessings. அவன் போய் என்ன சொல்கிறான்? யூதாவின் செங்கோல்லேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிற ஒரு பெரிய ப்ராஃபஸியாக he is saying that. ஆமென். இவ்வளவெல்லாம் செய்த பாலாம் என்னாச்சு? கடைசியாக ரெவலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குது, பார்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ரெவலேஷன்ஸை எடுத்து பார்த்து பாருங்க. ரெவலேஷன் கடைசியில் புதிய ஏற்பாட்டில் பாலாமுடைய முடிவை குறித்து எழுதியிருக்கு. ஒரு சபையில் எழுதும் போது எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவன் சொல்கிறான், இவங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் இவர்களை ஈடுபடுத்தும்படியாய் பண்ணினாக்கா அப்போ ஆண்டவருக்கு கோபம் வரும். God hates idolatry, God hates adultery, God hates all fornication. அது தெரியும் அவனுக்கு. இது செய்யுங்கன்னு சொன்ன பிற்பாடு கடைசியில் யாரு? மோசேவும் அவன் கூட்டத்தாரோட he was killed by a sword. அப்போ நீங்களும் நானும் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இவர் பெரிய மாயமாலம் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? You and I should not be a hypocrite in the eyes of the Lord. புரிஞ்சுதா? அதே போல் பிளேமிங் மினிஸ்ட்ரி கூட இருக்கு. கழுதையை பிளேம் பண்ணிட்டு இருக்கான். He is doing a wrong thing. He is not taking the cautious effect of the angel. அதை யோசிக்காம இவன் என்ன பண்ணுறான்? கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அது 3 முறை இங்கே போனால் அங்கே போனால் எல்லா இடத்துலையும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு கத்திய உரிய பட்டயத்தோடு. அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். என்ன எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கிறார்? மகனே மகளே, என்னுடைய வார்த்தை உனக்குள் வரும்போது நீ கீழ்ப்படி. obey to the word of God. கீழ்ப்படிந்து repent and follow the holy ways of the Lord. Hallelujah. Avoid idolatry, avoid adultery and avoid fornication. இதெல்லாம் தவறுகளையும் அவன் செய்ய வச்சான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை.
அதனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி முடிவு நமக்கு வரக்கூடாது. That's why God is giving a caution. My brothers and sisters, you are saved by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கையிலே நீங்கள் அடுத்தபடியாக உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கை செய்து உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறார் ஆண்டவர். Be careful. Be careful. Do not be a hypocrite. Do not be a blamer. நம்ம அடிக்கடி செய்வோம். நம்ம தவற செஞ்சுருவோம். நம்ம தவற செய்துட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுவோம். ஒரு சின்ன கதை கூட இருக்குது. பட் அதை சொல்ல நான் இப்போ விரும்பல. ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரருக்கு ஒரு அந்த அந்த ஒரு ஒரு வில்லேஜில் அந்த சபையினுடைய தலைவர் அப்பப்போ வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இவரும் ஜெபிக்கிறாரு. அவர் பெரிய நல்ல ஒரு ஊழியக்கார தேவ மனுஷன். இவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு போவாங்க. அப்போ சொன்னார், ஐயா நான் வருகிறேன், நான் இன்னொரு முறை வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அவர் கீழே இருக்க ஒரு சின்ன பாஸ்டர், கிட்டத்தட்ட கேசி போல ஒரு ஆள் ஆக இருந்திருக்க கூடும். அவரை இவர் கூப்பிட்டுருக்கார் வாங்க அப்படின்ட்டு. இவரு ஒன்றும் கேட்கல, ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஒரு எச்சரிப்புன்னு நோட்டீஸும் எடுக்கல. நேராக போனார். அங்கே போனவங்க ஒரு தவறான ஒரு அதாவது கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் அவரை போட்டு அடி அடிச்சு அந்த பெரிய ஊழியக்காரருக்கு நடக்க வேண்டியது இந்த சின்ன ஊழியக்காரர். காரணம் என்ன? He was not cautious. He was not obeying to the word of God. He never asked the Lord. In the same manner you and me are doing it. We are not obeying to the word of God. We are hypocrites at times. You and I are not supposed to be like that. மாயமால செய்யாதீங்க பிரதர். Blaming ministry வேண்டாம். இவங்க மேலே blame, அவங்க மேலே blame. Let us take it. Let us ask unto the Lord. When the word of God is with you, when the Holy Spirit is in you, you will have to listen and obey to it, including myself. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். Amen. முதல்ல covenant, மானவல், ரெயின்போ, பியூட்டிஃபுல். செகண்ட், இந்த bush, burning bush. It's an unusual bush. It's not burned. It's not consumed. அது வந்து போல. அதிலிருந்து ஆண்டவர் உன்னை என்னையும் அழைக்கிறார். மோசேயை அழைத்த தேவன் உன்னை என்னையும் அழைக்கிறார். அழைத்தவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு கழுதையின் மூலமாக, through a donkey or an ass, he is giving you a caution. Be cautious. Who is the king who is calling? He is an enemy king. Hallelujah. Be careful. அங்கே போயிட்டு அவனை சபிக்கும்படியாக கூப்பிட்டுருக்கான். யார? என்னுடைய ஜனத்தை. You have to be careful. Listen. Listen to the word of God. Open your eyes. See what is happening. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. வாஸ்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? His eyes were open and he saw an angel of the Lord standing in the way and his sword drawn in his hand, and he bowed down his head and fell flat at his face. Amen. முகம் குப்புற விழும்படியாய் ஆகிவிடும். எப்போது? நாம் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை செவி கொடுக்காத போது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். இப்போ நான்காவது குறிப்புக்கு வெகு சீக்கிரமாக போகி விடுகிறேன். முதல் குறிப்பு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வானவில். It was the rainbow which is showing us the new covenant. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா a burning bush. It is a burning bush. அப்படியே எரிந்து கொண்டிருக்கு. பட் வெந்து போகல. அங்கே ஒரு அழைப்பு. மோசஸ், மோசஸ் உங்களை கூப்பிடுறார், என்னையும் கூப்பிடுறார். மகனே, மகளே, ஆயத்தமா. யூ ரிமூவிங் யுவர் ஃபியர். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். I have selected you. I have prepared you. I have made you holy. I have removed your fear. I have given you a sign. What was the sign? நீங்கள் வந்து என்னை தொழுது கொள்ளணும். Amen. You'll have to come and worship me alone. Not the world. Not the other gods. But only the true God, our Lord and Savior Jesus Christ. Amen. Hallelujah. அவரை தொழுது கொள்ளும்படியாய் அழைச்சிருக்கார். மூணாவது, ஜாக்கிரதையா இருங்க. கூப்பிடுறவன் யார்? Who is he? Be cautious. Hallelujah. கழுதியும் பேசும், எது வேணா பேசும். ஆமென். கழுதைன்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு போனதும் ஒரு கழுதை தான். புரிஞ்சுதா? வேதாகமத்தில். அப்போ இந்த கழுதை பேசிச்சு, அந்த கழுதை சுமந்துச்சு. ஆமென். அதே போல் நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை சுமக்கிற கழுதைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய சத்தியத்தை பேசுகிற கழுதைகளாக இருக்க வேண்டும். God can talk to anybody through any person and he will give you a greatest caution. He will give you a greatest revelation. Listen to it and follow it. அடுத்தபடியாக நான்காவது பார்த்தீங்கன்னா பெல்தஷார், ஃபிங்கர் ரைட்டிங் ஆன் த வால். இது தானியல். இட்ஸ் கான்ஸ்டர்னேஷன். இங்கிலீஷில் கான்ஸ்டர்னேஷன்னா புரியாதுன்னா பீதி, ஃபியர். யார் இந்த பெல்தஷார்?
ஆமென் அல்லேலூயா. ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துட்டு போயிடுவோம். 5 தலைப்பு தான் இன்னைக்கு. புரிஞ்சுதா? God has made a covenant. He has called you and me. He has cautioned you. And now, when consternation comes, what we are supposed to do. Amen. அவர் எச்சரிப்பு கொடுத்தும் நம்ம கேட்கல அப்படின்னும் போது என்ன நடக்குது? வாட் இஸ் த கன்ஸ்டர்னேஷன்? அந்த பீதி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன். தானியேல் 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்நேரத்திலே, எந்நேரத்திலே பார்ப்போம், மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. பயந்துட்டான். கான்ஸ்டர்னேஷன், பீதி. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோதியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிகாரியாய் இருப்பான் என்றான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கும் தெரிவிக்க கூடாது இருந்தது. அவனுடைய முகம் வேறுபட்டது. அவருடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, nobody can understand. எழுதுது எங்க இருக்கானுங்க இவனுங்க? பெரிய கூட்டமே இருக்கு. எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதில் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க அப்பா நேபுகாத்நேசார் போய் ஆலயத்தை எல்லாத்தையும் ஒடிச்சு நொறுக்கி எரிச்சிட்டு வந்தான்ல, அங்கேருந்து கொண்டு வந்த ஆலயத்தினுடைய வெசல்ஸ், அந்த பாத்திரங்களில் கொண்டு வந்தா இவன் என்ன பண்ணிட்டான்? அதில் மதுபானத்தை ஊற்றி எஸ் டிஃபைல்ட் இட். எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நாட் ஓன்லி ஹிம், அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் காவல்காரன் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த மேதிய பெர்சிய ராஜா கோரேசு வந்து முற்றுகையிட்டது இவங்களுக்கு எவனுமே தெரியல அந்த நாள். ஆண்டவருடைய வசனமெல்லாம் உண்மை. புரிஞ்சுதா? தே நெவர் நியூ. எவ்ரிபடி இஸ் ட்ரங்க். நீங்களும் நானும் அந்த மாதிரி இருக்கிறோமா? ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. கான்ஸ்டர்னேஷன் வில் கம். பீதி எப்போது வருகிறது? மதுபானத்தில். when you defile yourself, நீங்கள் டிஃபைல் ஆகும்போது, ஆமென், when you are drunk, இந்த உலகத்தின் இன்பத்தில் நீங்கள் தழைத்திருக்கும் போது ஒரு பீதி உண்டாகும். அந்த பீதியில் if you are not with God, if you are not like Daniel உள்ள வராரு. இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, குயின், எப்பா உங்கள் அப்பாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதெல்லாம் இவன் சொன்னான். இங்கே ஒருத்தர் இருக்கான், தானியேலுங்கிறவன். தானியேல் வரான். தானியேல் வந்து என்ன பண்ணுறான்? அப்படியே பார்க்குறான். என்ன எழுதியிருக்கா அந்த எழுத்து? யாருக்கும் தெரியல. அர்த்தம் தெரியுறது 2வது பட்சம். ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்குங்கிறதுனே அவனுக்கு தெரியல. பட் டேனியல் இஸ் ரீடிங் இஸ் மேனே மேனே தேக்கால் உபார்சன். அந்த எழுத்து மேனே மேனே தேக்கால் உபாசன். Why Daniel can read it? Of course, God's wisdom was with him, but actually it was written in Hebrew. He was a Hebraic guy. புரிஞ்சுதா? எபிரேய அவன். அதனால் இந்த எபிரேய எழுத்து தெரிஞ்சது. ஓகே, எபிரேயன்னு தெரியுது, பட் அதற்குரிய அர்த்தம் சொல்லணும்ல. அப்போ தானியேல் சொல்கிறான், மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். போச்சு. பெல்தஷாருக்கு எப்படி இருக்கும்? தராசிலே நிற்க வச்சிட்டார். அதாவது உன்னுடைய ராஜ்யம் மட்டிட்டது. The kingdom is finished. இங்கிலீஷில் very beautiful it is written. Mene means God has numbered the days of your reign and brought it to an end. Tekal, you have been weighed on the scales and found wanting. அப்படின்னா அர்த்தம், உன்னை தராசில் வச்சு ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். நம்மள எல்லாரும் பார்க்குறாரு. ஆண்டவர் சோதிக்கிற தேவனாக இருக்கார். சோதிக்கிற மீன்ஸ் இஸ் ஜஸ்ட் ஹவு டு சே, இஸ் ஜஸ்ட் வேயிங் யூ. பார்க்குறார். என்ன பண்ணுற மகனே? என்னோட வழிகளில் நடக்கிறாயா? ஆர் யூ ஒபேயிங் டு மீ? கீழ்ப்படுகிறாயா? அப்போ சொல்கிறாரு கடைசியா, யுவர் கிங்டம் இஸ் டிவைடட் அண்ட் கிவன் டு த மீட்ஸ் அண்ட் பர்ஷியன்ஸ். இன்னைக்கு டுடே நவ் இட்ஸ் ஃபினிஷ்ட். தமிழில் என்ன போட்டிருக்கு? பெரெஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் அது கொடுக்கப்பட்டது. இப்போ யோசித்து பாருங்க, அன்றைக்கி ராத்திரி பிடிக்கணும்னா எங்கேருந்தோ வர முடியாது. எவ்ரிபடி இஸ் தேர். இவங்க கண்கள்லாம் என்னாச்சு? குடி மயக்கத்தில். எவ்ரிபடி இஸ் ட்ரங்க். எவ்ரிபடி இஸ் டோட்டலி ட்ரங்க். ஃபர்ஸ்ட் தேர் டிஃபைல்ட் த வெசல்ஸ். ஓகே, நீ அந்நியனாக இருந்துக்கோ, பட் ஆண்டவருக்கு பரிசுத்தம் என்று இருக்கிற ஒருத்த இதில் எடுத்து குடிக்கும் போது இட்ஸ் வெரி பேட். ஆமென், அல்லேலூயா. அது முதல் தப்பு.
அடுத்தபடியாக பார்த்தா தேசமே குடிபோதையில் இருக்கு. அப்போ அன்டிஃபைல் டேனியல், அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு எனக்கும். புரிஞ்சுதா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு? யூ அண்ட் ஐ ஹவ் செக்ரிகேட்டட் யூ. சாத்தான் சொல்லுவான், நம்ம தப்பு பண்ணாமல் இல்லை பண்ணுறோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இமீடியட்டாக அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வருகிறோம். தாவீது அப்படி தான் நடந்துச்சு. இதயத்துக்கு ஏற்றவன், ஆனால் ஒன்று மட்டும், ஒரு தப்பு செஞ்சவன் திருப்பி அதை செய்யலை. ஆமென். அந்த தாவீதினுடைய இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும். புரிஞ்சுதா? அதுக்காக தான் அவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதாவது இட் டசன்ட் மீன் தட் அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் பியூரிஃபைடு, நோ. புரிஞ்சுதா? அதுக்காக தான் தாவீது எழுதும்போது சங்கீதத்தில் என்னுடைய பாவல ஆண்டவர் எங்க கடலுக்கு அடியில் கொண்டு போய் போட்டார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? he will make you to remember your sins, but God has abolished it. அதுதான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? he abolished all the laws and everything. கையெழுத்திட்டு எழுதுன எல்லாம் பிசாசு எழுதுவான். நீ இந்த குத்தம் பண்ற அந்த குத்தம் பண்ற, ஆண்டவர் அதை சிலுவையில அறைந்து விட்டார். he abolished it on the cross. hallelujah, praise the Lord. பீதி உனக்கு தேவையில்லை. எப்போ பீதி உனக்கு? ஆண்டவர் வழியில் நடக்காத போது. hallelujah. When consternation comes to you, தேவன் உனக்கு கூறியதை, if you are not cautious, if you are not obeying to his covenant, if you are not following his covenant, if you are not going to his calling, காஷியஸாக இல்லைன்னு போது கண்டிப்பாக பீதி வரும்பாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உனக்கா எனக்கோ கையெழுத்து மேனே தேக்கால் யாருக்கு? அழிந்து போகிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தானியேல் போல நம்மளை எதுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த அழிந்து போகிறவர்களையும் ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அழிந்து போகிறாங்கன்னு விடக்கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். அப்போதான் அவங்க வருவாங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அதான் சொன்னார், the son of man came to this world to save those which were lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்குள்ளாய் வந்தார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன்னே ஒரு ஆடு தான் அந்த பேரபிளில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆடு. பட் ஸ்டில் he went for that lost sheep, for the lost coin and the lost son. எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. ஒரு ஆத்மா அவருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. It is precious in the sight of the Lord. Brothers, you and I are a chosen people. போய் மாற்றக்கூடாது. அல்லேலூயா. மாயமாலத்தில் மாற்றக்கூடாது. நம்ம போய் அதாவது உலகத்துக்குரிய காரியத்தில் ரொம்ப மூழ்கி போயிட்டோம்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம விலகி போகிறவர்களாய் மாறிவிடுவோம். So the first one, it was a covenant. Second one, it was a calling from the bush, burning bush. Third one, it was actually a caution through a donkey speaking. அது பேசுது, கழுத பேசும்படியாய் அது எச்சரிப்பு செய்தியை கொடுக்குது. அடுத்தபடியாக இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, முன்னாடி பெல்தஷாருக்கு என்ன நடந்தது? ரைட்டிங் ஆன் த வால். ரைட்டிங் ஆன் த வால். புரியுதா? எழுத்து என்ன? மேனே தேக்கான் பாஷன். இட்ஸ் வெயிட், இட்ஸ் நம்பர்ட் அண்ட் யுவர் கிங்டம் இஸ் கோயிங் டு கம் டவுன். அப்படிதான் பிசாசு சொல்றான். உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ பாவத்தில் மூழ்கி இருக்கிற, நீ ஒரு பாவி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அவன் என்னென்னலாம் எழுதணும்னா அதெல்லாம் நான் அபாலிஷ் பண்ணிட்டேன், கையெழுத்து குலைச்சி போட்டு விட்டேன். எப்படி? சிலுவையின் மரணத்தில் என்னோட உயிர் தெழுதல்ல. I have done it. God is telling you today. Hallelujah. Do not be afraid. Do not be afraid. சிறுமந்தையே, இந்த வருஷத்துக்குரிய செய்தி மதாதான் இருந்தது. God is greater than your fears. ஐசாயா 43 10வது வசனம் வரைக்கும் சகோதரி மேகி அவர்கள் எடுத்தாங்க. I was translating. ஆண்டவர் என் கூட பேசி கொண்டிருந்தார். God is greater than your fears. No more consternation to you. வரும், காரியங்கள் நடக்கும். ஆனாலும் எல்லா பயத்துக்கும் மேலான தேவன் ஒருவர் இருக்கும்போது, அவரில் நம்பிக்கை போது, நீங்கள் அன்டிஃபைல்டாக இருக்கும்போது, லைக் அ டேனியல், God wants you to be saved and to save your friends and others from going into the hell. Hallelujah. கடைசியாக காரியத்துக்கு வருவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, it was fire from heaven. Elijah prayed and fire from heaven came. It is recorded in 1 Kings 18. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் முழுவதுமாக வாஸ்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கான்சக்ரேஷன், சுத்திகரித்தல். பியூட்டிஃபுல். God gave a covenant and he is sticking on to the covenant. He remembers the covenant. We are the ones who are letting forth the covenant, and he has called you. He gave you a covenant and he has called you. உங்களுக்கு அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு காஷனும் கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைகளின் படி நட, நீ போக வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன். I will teach the ways. You are supposed to go
அப்படி இருந்தும் நம்ம அப்படி இப்படி போகும்போது பீதி வந்துடுதுயா. Consternation comes to you and me and we become sometimes defiled. But the precious blood of இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும்படியாக இருக்கிறது. Amen. He is making you and me righteous. How? பேர்லையோ நம்முடைய நடக்கையிலையோ நம்ம நீதிமான்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்ட நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்க எனக்குள்ளும் பயம் வரும்போதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் God is greater than my fears. Fear not. சிறுமந்தே பயப்படாதே, சிறுமந்தே பயப்படாதே. God is saying fear not. பீதிக்குள்ளாக போகாத. Do not be into consternation because I have consecrated you. உன்னை நான் சுத்தம் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி? தன்னுடைய ரத்தத்தை கொண்டு சுத்தம் செய்திருக்கிறார். இப்போ வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுல ஒரு வசனம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது, பட் ஸ்டில் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, எல்லாமே இட்ஸ் அன் அன்யூஷுவல் மெத்தட்ஸ், இயற்கைக்கு மாறானது. புரியுதா? நோபடி கேன் எக்ஸ்பெக்ட் a rainbow first time they are seeing. Nobody knows. Still now nobody can understand how the rainbow happens. Scientists are astonished. But a God who created the heavens and the earth and the rainbow is with you and me. எல்லாவற்றையும் சிருஷ்டி தேவன் உங்களோடும் என்னோடு கூட இருக்கும்போது அல்லேலூயா, he has made a beautiful covenant. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முச்செடி வெந்து வேகாம கிடக்கு. அல்லேலூயா. he was talking through it. மூணாவது donkey which is speaking. அதுக்குன்னு போய் இன்னைக்கு நாளைக்கு எல்லாரும் கழுதையை பேசுனாதீங்க. God speaks in a different manner. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா a hand. A hand means it's not a full hand. It's just the hand which is writing mene mene deka uparsin. புரியுதா? மேனே மேனே தேகா உபார்சன் அப்படின்னு எழுதுது. இட்ஸ் அ கான்சர்னேஷன், ஒரு பீதி. யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு ஒரு பீதி. விசுவாசிகளுக்கோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். டு நாட் பி அஃப்ரைட், டு நாட் ஃபியர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்கினி இறங்குது. எங்க? வானத்திலிருந்து. அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் எலியா. அவனுக்கு எதிரில் எங்க? ஆகாப் இருக்கலாம், ஏசபேல் இருக்கலாம், பாகால் வணங்குகிறவர்கள் இருக்கலாம். புரிஞ்சுதா? யார் இந்த பாகால்? புரிஞ்சுதா? பாகாலுக்கு மேலே ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இஸ்ரவேலர் கொடுத்தாங்க? எனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. Who are these people who are following this Baal? அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க இந்த பாகாலுங்கிற தெய்வம் it could have come from Egypt. புரிஞ்சுதா? ஏன்னா ஈஜிப்டில் அந்த தலை சங்கத்தை அழிச்சப்ப தான் ஓடி வந்தாங்க. ஏன்னா they assume it is to be the fertility god. புரிஞ்சுதா? they want fertility, they wanted blessings, rain, thunder, harvest. இது எல்லாத்தையும் அந்த பாகால் தான் வழி நடத்துதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணாரு? வானத்தை அடைத்தார், மழை வராது. ஆமென். அல்லேலூயா. ஆகாப்பு ஏசபேலும் 450 அசுரத்தின் தேவதைகள், அசுரத்தை வழிபடுகிறவர்கள் பாகால் 400 பேர், ஃபுல் குரூப். அங்கே எப்படி இருந்திருக்க பார்த்துக்கோ. ஒரே தேவ மனிதன் இல்லையா? நீங்களும் நானும் ஒரே ஆள். அல்லேலூயா. அதாவது பரத்திலிருந்து அக்னி வந்தாங்க 10 இடத்துல இருக்குது. ஆமென். நாதாபா ஐயோவுக்கு வித்தியாசமான ஒரு அக்னி வந்து சுட்டெடுத்து போட்டது. அல்லேலூயா. அக்னி வந்திருக்கு. ஆனால் இங்கே முக்கியம் என்னன்னா, there is a challenge now here. இஸ்ரவேலர் ஏன் பாகால் பின்னாடி போனாங்க? ஆசீர்வாதம் வேணும். they wanted blessings. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகலாம், தப்பில்லை. ஆனால் தேவனுக்கு மேலே ஆசீர்வாதம் இருக்கும்போது தான் பாகால் பின்னாடி போயிடும். அல்லேலூயா. அஸ்ரோத்து பின்னாடி போயிடும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் கூடப்படும். seek ye first his kingdom of God and his righteousness, then all these things will be added unto you. first அதை seek பண்ணு. அல்லேலூயா. then everything will be added unto you. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆடடுக்கு பின்னாடி போயிட்டு we are forgetting to seek his kingdom and his righteousness. ஆமென். அதுதான் நடந்ததாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? அந்த மேடையில் ஜென்ரலாக இது வந்து வேதாகமத்தில் கிடையாது. ஆக்சுவலாக சொல்கிறது என்ன? அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்னென்னா, ஜென்ரலாக இந்த பாகாலினுடைய அந்த பூஜாரிகள் இருக்காங்கல்ல, வாட் தீஸ் பீப்புள் அவங்க என்ன பண்ணுறதுன்னா, அந்த அக்கினி எப்படி கொண்டு வருவாங்கன்னா எல்லாத்தையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அடியிலிருந்து எங்கேயாவது யாராவது ஒருத்தன் போயிட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருவானுங்க, எல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் வச்சு அதை கொளுத்தி விட்டுருவானுங்க. அதனால தான் இவர் சேலஞ்ச் என்ன கொடுக்குறாரு? வாட் இஸ் த சேலஞ்ச் ஃப்ரம் எலைஜா ஹியர்? ஃபயர் ஃப்ரம் அபவ். எல்லாம் தண்ணி போயிட்டான். மேலேருந்து எங்கே போடுவான்? ஹெலிகாப்டர்லையா போக முடியும்? ஆமென். போய் அங்கேருந்தா போட முடியும்?
முடியாது. அதான் ஈசன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ஃபுல்லி புட் வாட்டர் 3 முறை வழிந்து ஓடும்படியாய் போச்சு. அதாவது வென் தெர் இஸ் ஃபுல்லி வாட்டர், அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி அக்னி வந்து போட்டுட்டு போகும்? இங்கே புல்லை வேற கட் பண்ணிட்டார், காலை வேற கட் பண்ணி துக்குநூறாக போட்டிருக்காரு. அவனுங்க அடி என்னென்னமோ அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கூப்பிடு கூடு கூடுன்றாரு. உங்கள் ஆள் பால் தூங்கிட்டு இருப்பாப்ல, கூப்பிடு எழுப்பு பாலை. நம்ம கொஞ்சம் கிண்டல் தான் நம்ம எலியாவுக்கு. ஆமென். ஆனால் அவருக்கு என்ன, கர்த்தரே தேவன். ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ். அதான் அங்கே பாயிண்ட். ஹி வாண்டட் டு ப்ரூவ். குந்தி குந்தி நடந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். டு நாட் பி பேக் ரிட்டன். கர்த்தரே தேவன்னா தேவன், இல்லையா பாகாலா பாகால். லெட்ஸ் ஹேவ் இட். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றார். அல்லேலூயா. நான் தேவன், உன்னை மீட்டுக் கொண்டேன். இஸ்ரவேலே நீ என் ஜனமே. அல்லேலூயா. உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். God wants to consecrate you. That is why from the heaven the fire came down. Hallelujah. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். Amen. The God of Elijah is our God. He is a true God. அருமையா அவன் ஜெபித்து முடித்தாங்க. அப்படியே வந்துச்சு. ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே நக்கி போட்டது. எப்படி அந்த அப்படியே அந்த sacrifice. Hallelujah. இங்கிலீஷ்ல போடுறதா, then the fire of the Lord fell and burnt up the sacrifice, the wood, என்னது wood, the stones, the soil, and also licked up the water in the trench. Amen. Hallelujah. It is also licking up the water in the trench. To me, you and I could be completely consumed by this fire. That is the Holy Spirit. Hallelujah. நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்படுக வேண்டியது. You have to be consumed by the Holy Spirit. Hallelujah. Evil spirit will try to attack you. வரும் பிசாசு வந்து என்னென்னமோ பண்ணுவான். Don't allow the evil spirit, but the fire of God. Hallelujah. The heavenly fire to consume you, so that நீங்களும் நானும் ரோமர் 12:1-2 கூறப்பட்டுள்ள புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியா உங்களுடைய சரீரங்களையும் என்னுடைய சரீரங்களையும் அவருக்கென்று அர்ப்பணிக்கும்படியாய். ஆமாம். நீ நான் யாரு? தேவன் தங்கும் ஆலயம். தேவன் தங்கும் ஆலயம் எப்படி இருக்கணும்? Hallelujah. Imagine how the temple of God should be. அவர் தங்கணும்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வந்து தங்கி அவர் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கணும்னா நீங்களும் நானும் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சி அப்போ அந்த பீப்புள் எல்லாம் சொல்லிட்டாங்க, கர்த்தரே தேவன். They always confessed. கர்த்தரே தேவன். Jehovah God is God. That confession should be with us. Let come what may. என்ன நடந்தாலும் சரி, யெகோவாகிய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா என்று சொல்லி அப்படியே நீங்க சரண் அடையும் போது, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, I will bless your generations. எப்போ? I have made a covenant with you. Hallelujah. I have called you, I have chosen you, you are mine, I have redeemed you. And thirdly, he's giving you a caution. Hallelujah. He's giving you a caution. Fourthly, he's removing all the consternation, all the fear, everything he's removing, and he's consecrating you. Hallelujah. ஆண்டவர் பேசுறது என்னன்னா, உன்னையும் என்னையும் கான்செக்ரேட் பண்ணி அப்படியே அழகா அவர் வரும்போது you will have to be waiting for his coming. Hallelujah. அதுக்கு ரெடியா இருக்கிறோமா? Hallelujah. Praise God. ஆண்டவர் வருகை என்னைக்கு வேணா இருக்கலாம். நோவா காலத்தை போல பூவா நடந்துகிட்டு இருக்கு. Hallelujah. Praise God. அந்த கர்மேல் மலையில பரிசுத்தாவியானவர் இறங்கியது போல, Hallelujah, அந்த அக்கினி மயமா இறங்கிய, Hallelujah, அவர்கள் எல்லாம் அப்படியே அந்த எடுத்து போறாரு. பயந்துட்டான். எப்படி போயிருப்பான் பாலுக்கு பின்னாடி? ஆகாப்புடைய நிலைமை என்னாச்சு? ஏசபேலுடைய நிலைமை என்னாச்சு? அந்த நிலைமை உனக்கு எனக்கு வரும். எப்போது? பாகாலுக்கு பின்பாக செல்லும்போது, அஸ்தரோத்துக்கு பின்பாக செல்லும்போது. நாம் செல்ல வேண்டியது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. God gave us a covenant. He has called you and me. He has given us a caution. He has removed all the consternation we are having, and he has consecrated you. Hallelujah. பாருங்களேன், தேவன் ஒரு அன்யூஷுவல் வேலை தான் கம்யூனிகேட் பண்ணுவார் நம்மக்கிட்ட. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு லிசன். அதுக்கு வெயிட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஹியர் டு இட். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, ஐ வில் ஃபாலோ இட். அதை கேட்டுட்டு யூ ஹேவ் டு ஹீட் டு ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் கொடுத்துருக்கிற என்ன வழிமுறையோ, என்ன சொல்கிறாரோ, இந்த வழியில் போ, அந்த வழியில் போ, ஆண்டவர் சொல்லுவாருங்க. அந்த வழியில் போக வேண்டியது உங்களுடைய கடமை. God can use anybody and anything for his communication. யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசிய தேவன். He can use even a cat to talk, but God will speak to you.
பட் வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கம்யூனிகேஷன். எப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும், உங்களுக்கு எனக்கும் கவர்னன்ட் இருக்கணும். அந்த காலிங்க்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும். யூ ஹேவ் டு பி காஷியஸ். யூ do not have to consternate and you have to be consecrated. Last but not the least, God communicates to us because we are His chosen ones. Amen. உன்னை என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கார் பிரதர். When He has chosen you and me, why we need to worry? Why we need to worry? God is telling you today, you and me. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நிச்சயமாய் நான் உன்னை வழிநடத்துவேன். என்னுடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்குறுதி. I am talking to you in unusual methods, but you must always understand it and follow it. அவருடைய ரகசிய வருகையில் நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதே போல அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் நாம் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த வேண்டும். அதான் அந்த காலிங். அவங்களையும் நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணணும். Just not he is talking to you in an unusual way, but he is talking so that nobody perishes, brother. யாருமே அழிந்து போகக்கூடாது. இதுதான் தேவனுடைய பெரிய ஒரு காரியம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் பெரியவர். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அன்யூஷுவல் வேலை ஆண்டவர் உங்களோடு பேசும்போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை வழிநடத்துவார்கள். ஆமென். Praise the Lord.